உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, நீ யாரை நம்பி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சியோ, அந்த ஆதியோட லட்சணத்தை பாரு. எப்ப ஏய், அவன் ஒரு துரோகியா, அதுவும் சாதாரண துரோகி இல்ல, நம்பிக்கை துரோகி. பாரியா, போட்டோவை பாரு. நீ கட்டிக்க போற பொண்ணு கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கான்னு பாரு. ஏன்பா நிறுத்திட்ட? பேசுப்பா. இன்னும் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசுப்பா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு வர காரணமே கிடைக்கலையாப்பா? என் நடத்தையை அசிங்கப்படுத்தி என்ன ஒழுக்கம் கெட்டவனு பேர் வாங்கி கொடுத்துதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமாப்பா? அதுக்கு பதிலா என்ன கொலை பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது தானப்பா? எதுக்குப்பா இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ண? பதில் சொல்லியா? உன் பொண்ணு கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அசிங்கமா இல்ல? உன்னை நினைச்சு உனக்கே அருவருப்பா இல்ல? ஏற்கனவே ஒரு தடவை ஆண்டாள் இப்படிதான் தப்பா பேச வச்ச. இப்ப பவித்ரா வைமா? நீலாம் ஒரு அப்பனா? ஆதி அண்ணா, இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்கண்ணா. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஆள் எனக்கு அப்பனே கிடையாது. எந்த அப்பனும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டான்னா. இந்த ஆளை பார்த்தாலே உடம்பெல்லாம் கூசுது. கேட்டியா? இதான் உன் லட்சணம். உன்னெல்லாம் அடிக்க கூட மனசு வராது. இத மட்டும் நான் ஆண்டாள் அக்கா கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல? வேண்டாம் பவித்ரா, இந்த ஆளை எதுவும் பண்ண வேண்டாம். இவரை தண்டிக்காம இருக்கிறது தான் இந்த ஆளுக்கு நாம கொடுக்கிற தண்டனை. உன்னை பார்க்கும் போதெல்லாம் உடம்பு நடுங்கணும், உள்ளுக்குள்ள ஊர்த்தணும். சாகுற வரைக்கும் குற்ற உணர்ச்சியிலே இருந்து சாகட்டும். எவ்வாறு யார் தடுத்தாலும் என்ன நடந்தாலும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். புரியுதா? இதுக்கு மேல ஏதாவது பண்ண வேற என்ன வேணாலும் நடக்கும். ஜாக்கிரதை. வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.